Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha Instyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல saree draping வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நெட் saree எப்படி ப்ராப்பரா கட்டலாம் அப்படிங்கற மாதிரி அதுல ரொம்ப டீடைலாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் எதுக்கு இந்த வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ரெகுலர் வேர் sareesலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பூனம் saree, ஜார்ஜெட் saree அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து வேர் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சோ குயிக்கா நம்ம வெளியில கிளம்பறோம் அப்படினா ஒரு 3 மினிட்ஸ்ல ப்ராப்பரா அதுவும் கேட்லாக் இருக்கக்கூடிய மாடல் மாதிரி பெர்ஃபெக்ட்டா எப்படி கட்டலாம், கம்மி நேரத்துல நல்ல பெர்ஃபெக்ட்டா எப்படி saree கட்டலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் மாதிரி இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். சோ தெரிஞ்சுக்கணும் அப்படினா வீடியோ பார்க்கறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா நாவல் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் கீழே இறக்கி கட்டியிருக்கேன். ஓபன் வந்து ரைட் சைடு இருக்க மாதிரி டைட்டா நாட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம பாவாடையோட சுருக்கு எல்லாமே பேக் சைடு வர்ற மாதிரி கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ saree எடுத்து ரைட் சைடுல இருந்து ஒரு சுத்துக்கு ஃப்ளாட்டா டக்கின் பண்ணிக்கிறேன். சுருக்கு எதுவுமே இல்லாம கை நல்லா உள்ள விட்டு ஸ்ட்ரைட்டா உள்ள இருக்க மாதிரி பார்த்து டக்கின் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹீல்ஸ் போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹீல்ஸ் போட்டுக்கிட்டே saree கட்டியிருந்தா அந்த ஹைட் கரெக்டாக வரும். saree கொஞ்சம் தரையில் பரவுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது ரைட் சைட்லேருந்து ஒரு சுத்துக்கு ஃப்ளாட்டாக சொருகிட்டு வந்திருக்கேன். பேக் சைடும் நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக சொருகணும். சொருகிட்டு வந்து முந்திக்கு, அதாவது கொசுவம் வைக்கிறதுக்கு கேப் விட்டுட்டு saree, அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு சுற்று எடுத்துகிட்டு வந்து முந்திக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும். நான் சொல்கிறது புரியல அப்படின்னாலுமே உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது டீட்டெயிலாக புரியும். ஓகே, இப்போ நான் எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஒரு கை அகலத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா சின்னது பண்ணிகிட்டே போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு எடுக்கிற ப்ளீட்ஸ் வந்து பெருசாகவும் அதுக்கப்புறம் எடுக்கிறது அதுக்குள்ளே அடங்குற மாதிரியும் குட்டி குட்டியாக எடுக்கணும். இப்போது ஃபஸ்ட் எடுத்த ப்ளீட்ஸ் வச்சு கீழே வரைக்கும் நான் ஃபிங்கர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதை பேஸ் பண்ணி முந்தி நல்லா நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீளமாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு விட்டுட்டு ஷோல்டருக்கு பின்னாடி வந்து பின் பண்ணணும். ரொம்ப வந்து காது ஓரத்தில் பின் பண்ணாமல் பின்னாடி இறக்கி பின் பண்ணணும். நமக்கு எட்டி பின் பண்ண முடியலனாலும் நம்ம யார்கிட்டையாவது கொடுத்து கூட நம்ம பின் பண்ண சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பின் நான் போட்டுக்கிறேன். இது வந்து போட்டால் நல்லாயிருக்கும் ரொம்பவே. இப்போ இந்த இடத்துல நான் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல நான் ஒரு பின் போட்டுக்கிறேன். நான் saree வந்து மடிக்கல, அப்படியே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். டிஷர்ட் போட்டிருக்கனால உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ப்ளவுஸ் போட்டு பின் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். பின் பண்ணி முடித்ததும் சாரியை நல்லா டைட்டாக இழுத்துட்டு வந்து நாவல் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். பின் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த சாரியிலேருந்து ஒரு கை அளவுக்கு கேப் விட்டுட்டு கொசுவம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். குட்டி குட்டியாகவே நான் கொசுவம் வைக்கிறேன். ஏன்னா இது ஜார்ஜெட் மெட்டீரியல், இந்த பூனம் சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புஷ்ஷுன்னு இருக்காது. ஸோ குட்டி குட்டியாகவே கொசுவம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொசுவம் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து அந்த கொசுவம் வந்து கலையாது, அந்த ஆர்டர்லேயே நமக்கு இருக்கும். கொசுவம் எடுத்து பின் பண்ணதுக்கப்புறம் கீழே வரைக்கும் அதை பேஸ் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன் கை வச்சு. அதுக்கப்புறம் 2 கால் நடுவில் நான் வச்சு அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நான் டைட்டாக டக்கின் பண்ணிக்கிறேன். டக்கின் பண்ணும்போது ரொம்ப கஜாமுஜான்னு பண்ணாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக உள்ளே போகிற வரைக்கும் கை விட்டு நல்லா சமமாக டக்கின் பண்ணணும். கொசுவத்தில் சேஃப்டி பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணியிருக்கனால அது நகராது. அண்ட் சைடில் பாருங்கள், இந்த மாதிரி விரல் வச்சு அதை நல்லா உள்ளே இழுத்து பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன். saree பின் வச்சு நான் டைட்டாக பின் பண்ணிக்கிறேன். ஸோ புஷ்ஷுன்னு இருக்காது. கொசுவத்தை சொருகினதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த எக்ஸ்ட்ரா சாரியை இந்த மாதிரி கை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து கஜாமுஜான்னு இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். நல்லா இழுத்து விட்டுட்டு லெஃப்ட் சைடு வந்து சாரியை தூக்கி அந்த இடத்துல அந்த இழுத்து விட்ட சாரியை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக சொருக போகிறேன். ஸோ அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த மாதிரி சொருகும்போது அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா சாரீ தொங்கிட்டு இருக்கதோ கீழே வந்து சாரீ பரவுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒடுங்கி போயிருக்கும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சு. இனி வந்து கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். நான் இப்போ ப்ளவுஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்கப் ஹேர் ஸ்டைல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்து saree எப்படி நான் கட்டியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பூனம் saree, ஜார்ஜெட் saree இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்துக்கு உள்ளேயே இந்த மாதிரி அழகாக கட்டி முடிச்சிடலாம்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.